ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலவச தரிசனத்துக்கான டோக்கன் ஆஃப்லைன்ல வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்றத நான் ஷார்ட்டா ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கூட டியூரேஷன் இருக்கலாம். ஒரு சிலர் லென்த்தான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த இடங்கள்ல இந்த டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, என்னையிலேருந்து இந்த டோக்கன் வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எப்படி வந்து வாங்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு செய்தித்தாளில் வெளியிட்டிருக்கக்கூடிய திருப்பதி பத்தின இந்த நியூஸை நம்ம படிச்சிடலாம். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சிலர் நிறைய குழப்பங்கள்ல இருக்கீங்க. என்ன குழப்பம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆஃப்லைன்ல டோக்கன் கொடுக்க போறாங்க. சப்போஸ் இப்போ ஒரு நாளைக்கு 20,000 டோக்கன்ஸ் தான் கொடுக்குறாங்கன்னா ஒரு 30,000 பேர் அந்த கவுண்டர்ல நிக்கிறாங்க. அதாவது 3 கவுண்டர் இருக்கு, 3 கவுண்டருக்குமே சேர்த்து தான் 20,000. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10,000 அந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சுன்னா ஒரு 30,000 பேர் இருக்காங்க, 20,000க்கு டோக்கன் கிடைச்சிச்சு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன? அவங்க வந்து திருப்பதியிலே வெயிட் பண்ணணுமா, இல்லைன்னா டிக்கெட் இல்லாம திருமலைக்கு போறதுக்கு விடுவாங்களா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்கு இந்த செய்தி வெளியீடு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீட் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, திருப்பதியில நவம்பர் 1ஆம் தேதி முதல் தர்ம தரிசனத்திற்கு நேரடியாக இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும் என தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மா ரெட்டி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. திருமலையில் உள்ள அன்னமயா பவனில் நேற்று நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறியதாவது, திருப்பதியில் தர்ம தரிசனத்திற்கு நேரடியாக டோக்கன்கள் வழங்கும் பணி ஏப்ரல் 12ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இவை மீண்டும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. சனி, ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய நாட்கள்ல 20,000 முதல் 25,000 டோக்கன்களும், செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள்ல 15,000 டோக்கன்களும் வழங்கப்படும். டோக்கன்கள் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு வந்து வைகுண்டம் காத்திருப்பு அறை எண் 2 வழியாக ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம். சோ இந்த பாயிண்ட் நான் அழுத்தமா சொல்லியிருக்கேன் பாருங்க. என்னன்னா, உங்களுக்கு அன்னைக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. டைரக்டா நீங்க திருப்பதியில இருந்து திருமலைக்கு எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாம இப்ப எப்படி போறீங்களோ அப்படியே போய்க்கலாம். அங்க வைகுண்டம் 2, ஓகேங்களா? சோ அது வழியா நீங்க ஏழுமலையான தரிசனம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கும் டோக்கன் வாங்காம போறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைம்ல தரிசனம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து காலையில ஒரு 10 மணியோ 11 மணிக்கு தரிசனம் அப்படின்னா நீங்க ஒரு 9 மணி அந்த மாதிரிலாம் போனீங்க, இல்லைன்னா 8 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ தனியா வந்து ஒரு கியூ வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்க டிக்கெட் இல்லாம இங்க வைகுண்டம் காத்திருப்பு அறைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மணி நேரம் 7 மணி நேரம் அன்னைக்கு எவ்வளவு க்ரௌட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு டைமிங் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இலவச தரிசனத்துக்கு டைம் ஆகுதோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஃபர்ஸ்டே தெளிவா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து 2 முறையுமே நாங்க வந்து வச்சிருப்போம். டோக்கன் கொடுத்தாலும் இப்ப என்ன நடைமுறையில இருக்கோ அதையும் நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திருப்பதியில போயிட்டு டோக்கன் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா டைரக்டா திருமலைக்கு போயிட்டு நீங்க வைகுண்டம் 2 அந்த இதுல போய் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க எப்ப எப்படி சாமி பாக்குறீங்களோ அதே மாதிரி பாத்துக்கலாம். ஸோ தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த விஐபி பிரேக் தர்ஷன் டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றதுக்காக தான் இந்த நியூஸை நான் வந்து ரீட் பண்ணேன். அடுத்தது நம்ம மெயினான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் டோக்கன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சாட்டர்டே, சண்டே, மண்டே, வெனஸ்டே இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமான டோக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 20,000லேருந்து 25,000 வரைக்கும். செவ்வாய், வியாழன், அதே மாதிரி வெள்ளி இந்த 3 நாளில் நீங்கள் தரிசனம் போனீங்கன்னா அன்னைக்கு வந்து 15,000 டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால 15,000க்கு மேலே அதிகமாக தான் பக்தர்கள் கண்டிப்பாக போவாங்க. அப்படி உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு வெயிட் பண்ணி சாமியை வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது எந்தெந்த இடத்துல இஷ்யூ பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நான் உங்களுக்கு கூகுள் மேப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டா எந்த லொகேஷன் அப்படின்றத அதுலேயே ஷோ ஆயிடும். ஃபர்ஸ்ட் இருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பூதேவி காம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு நான் கூகுள் மேப்லேயே வந்து காட்டியிருக்கேன் பாருங்க.
பூதேவி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே வந்து அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. ஸோ அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஆல்ரெடி அதாவது இப்போ ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எல்லா டோக்கன்ஸும் இங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்க நீங்க போய் வந்து வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க பஸ்ல போறீங்க, உங்களுக்கு வந்து அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் இங்க போறீங்க அப்படின்னா நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம். அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இது வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ திருப்பதியில ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணும்போது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் இங்கேயும் வந்து புக் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்க திருப்பதி மெயின் பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கான ஆஃப்லைன் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க இந்த இடத்துல பஸ்ல போறவங்க இங்க போய் நீங்க வாங்கிக்கலாம். நான் வந்து ட்ரெயின்ல வரேன், ஸோ எனக்கு எங்க டோக்கன் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜசுவாமி சத்திரம். ஸோ இந்த சத்திரத்திலையும் ஒரு ஆஃப்லைன் கவுண்டர் இருக்கு. இந்த கவுண்டர்லயும் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. நீங்க ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு இந்த கவுண்டர்ல போயிட்டு உங்களுக்கான டிக்கெட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3 இடத்துல தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இது புதுசா இருக்க இடம் கிடையாது. இது ஆல்ரெடி ஆஃப்லைன் டோக்கன் கொண்டு வந்து அதே கவுண்டர்ஸ் தான் திரும்ப ரீஓபன் வந்து பண்ணியிருக்காங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதியே கொடுப்பாங்களா இல்ல அதுக்கு முத நாள் கொடுப்பாங்களா அப்படின்ற அடுத்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது வந்து நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ஸோ இதோட அஃபிஷியல் அப்டேட் நாளைக்கு மேபி வரலாம், வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ நவம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த நவம்பர் 1ஆம் தேதிக்கான டோக்கனை 31ஆம் தேதி அதுக்கு முத நாளே வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதியானத்துல இருந்து கொடுத்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது அடுத்த நாளுக்கான டிக்கெட் எப்பவுமே முதல் நாள் வழங்கப்படும் அப்படின்னு தான் ப்ரீவியஸ் டிக்கெட்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் திருமலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால ஒரு நாளைக்கு வந்து 25,000 30,000 டோக்கன் கொடுக்குறாங்கன்னா 50,000 பேர் வந்துட்டாங்க. அப்ப 20,000 பேர் வந்து எக்ஸஸா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டோக்கனையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த நாள் டோக்கன்லாம் கொடுக்கும்போது ஒரு சிலர் டோக்கனை வாங்கிட்டு திருப்பதியில 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருமலைக்கு போயிட்டு அங்க சாமி பார்த்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனைனாலதான் வந்து இதை ஸ்டாப்பே பண்ணாங்க. பட் இந்த டைம் இந்த 2 மெத்தடையும் மெயின்டைன் பண்றதுனால கண்டிப்பா பக்தர்களுக்கு அது வந்து எந்த சிரமமும் இல்லாம இருக்கும். அதே சமயம் டோக்கன் சிஸ்டம் வந்துச்சுன்னா குழந்தைங்க வயசானவங்களை கூட்டிட்டு போறவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கும். ஏன்னா நம்ம டோக்கன் வாங்கிட்டோம்னா அந்த டைமுக்கு போய் சாமி பார்த்துடலாம். மேக்சிமம் ஒரு 3 to 5 மணி நேரத்துல பார்த்துட்டு வந்துடலாம். இதுவே 15 18 இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் லைன்லயே நிக்கிறது அது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது ரெண்டும் ஸ்பிளிட் பண்ணனால டோக்கன் வாங்குறவங்க டோக்கன் வாங்குவாங்க, டோக்கன் வாங்காதவங்க தனியா அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி இந்த டைமும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அப்டேட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஆஃப்லைன்ல நீங்க போயிட்டு டோக்கன் வாங்க போறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஆதார் கார்டு காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்த டவுட், இப்போ நாங்க வந்து தரிசனத்துக்கு போறதுக்கு எங்க வீட்டுல ஒரு 5 பேர் போகணும், 5 பேரும் போய் லைன்ல நிக்கணுமா, வீட்டுல ஒருத்தர் போய் 5 பேர்த்தோட ஆதார் கார்டை வச்சா கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இது லாஸ்ட் டைமும் அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்தது. இப்போ ரொம்ப நாள் கேப் அப்படின்றனால நிறைய பேர் மறந்துருப்பீங்க. 5 பேரும் போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டை வச்சுட்டு நீங்க எந்த இடத்துலயாவது கவுண்டர்ல போயிட்டு லைன்ல நிக்கணும். 5 பேரும் நின்னீங்கன்னா தான் டோக்கன்ஸ் வந்து வாங்க முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஸோ குழந்தைங்கனாலும் நீங்க 11 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தேவையில்லை. 12 வயசுனா நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு லைன்ல நிக்க வச்சு அங்க டோக்கன் வாங்கும்போது ஆதார் கார்டு கொடுக்கணும். பிளஸ் வந்து வெப் கேமரால உங்களை ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் உங்களுக்கான டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப இருக்க மெத்தடு டிக்கெட் இல்லாம போற மெத்தட்ல நம்ம ஆதார் கார்டும் கொடுக்கறது இல்ல, எதுவுமே கொடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னைக்கு தரிசனம் பார்ப்பேன், ஸோ நாளைக்கு நான் போய் பாக்குறேன்னா திரும்பி நான் போய் லைன்ல ஜாயின் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதுவே நீங்க ஆஃப்லைன்ல டிக்கெட் இந்த டோக்கன் வாங்குற மெத்தட்ல வாங்குறீங்கன்னா ஒரு டோக்கன் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா 30 days கழிச்சு தான் அடுத்த டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஆதார் கார்டுக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து நான் வந்து ஆல்ரெடி இருந்ததை சொல்றேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வாங்கினவங்க திரும்ப வந்து வாங்க முடியாது. ஏன்னா அங்க ஸ்கேன் பண்ணும்போதே அவங்க டேட்டா பேஸ்ல டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸ் நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதனால இந்த ஆஃப்லைன் மெத்தட்ல இருக்கக்கூடிய மெயினான விஷயம் இதுதான். நம்ம ஆன்லைன்ல யூஸ் பண்ற மாதிரி ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி ஒரு டிக்கெட்டும் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஒரு டிக்கெட்லாம் வாங்க முடியாது. ஆதார் கார்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் அடுத்த தரிசனத்துக்கு நீங்க போக முடியும். ஸோ இந்த மெத்தடு
அப்படி இல்லைன்னா நீங்க டைரெக்டா போயிட்டு குடோன்ல ஜாயின் பண்ணி அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டோக்கன் எப்போ கொடுப்பாங்க, டைமிங் காலையில இருந்து இருக்கா, ஏர்லி மார்னிங் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அடுத்த டவுட் இருக்கும். இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, காலையில ஒரு 5 மணில இருந்து கவுண்டர்ஸ்ல கொடுப்போம்னு சொன்னாங்க. 4 மணிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, 3 மணிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ரௌடு வந்து ஹெவி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லும் எல்லாம் பக்தர்கள், ரோட்ல பக்தர்கள் அங்க இங்க எல்லா இடமுமே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அப்போ வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, வர வர ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. சில நேரத்தில் 24 ஹவர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கனால மேபி காலையில் 5 மணி 6 மணி அப்போ இருந்து ஸோ அந்த டோக்கன் தீர்ற வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் திரும்ப கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே அஃபிஷியலாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள அதோட அப்டேட்ஸ் வரும். வந்துச்சுன்னா டைமிங் எல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மீதி எல்லா விஷயமுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய தகவல்கள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நான் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேர்த்துல உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு 100 பேருக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையான்றது ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதில் இருக்க ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ண முடிஞ்சா கமெண்ட் கூட பண்ணுங்க. நம்ம ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏதாவது தவறான தகவல்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை சொன்னீங்கன்னா நம்ம வந்து திருத்திக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.